வரலாறு ரீதியாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்மை எல்லாம் அறிவுவயப்படுத்திய மரியாதைக்குரிய தோழர் குடந்தை அரசன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரம் குறைவாக இருக்கிறது. பெயர்கள் விடுபட்டிருந்தால் மன்னித்தருள வேண்டுகின்றேன். நம்ம பொதுவாகவே தலைவர்கள் என்றால் ஒரு தனித்த ஆளுமையோடு மட்டும் இயங்கக்கூடியவங்களா நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒரு தொண்டரினுடைய மனநிலையோடும் ஆற்றலோடும் அன்போடும் அரவணைக்கக்கூடிய நான் பெரிதும் நேசிக்கக்கூடிய தோழர் குடந்தை அரசன் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைமையை நான் அதிகம் அரசியலிலே சந்தித்ததில்லை. அரசியல் தலைவர் அப்படின்னாலே ஒரு மிடுக்கோட தான் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் தூர எறிந்து விட்டு எளிமையான ஒரு தொண்டனாக இயங்கக்கூடிய ஒரு தலைமையாகத்தான் நான் குடந்தை அரசன் அவர்கள். நாங்கள் கிட்டத்தட்ட எங்களுடைய நட்பு தோழமை என்பது 12-14 வருடங்கள் ஆயிடுச்சு. எத்தனையோ போராட்டங்களை நாம் இணைந்து நடத்தியிருக்கின்றோம். மே 14 இயக்கமும் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியும் இரட்டை குழல் துப்பாக்கியாக நின்று நடத்திய போராட்டங்கள் ஏராளம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிகழ்விலே மிக முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் சேர்ந்து நடத்தியிருக்கின்றோம். 2014 மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாடி சங்கிகளின் கூட்டம் வந்து தலைவிரித்தாடியது. அவர்களுடைய திமிரும் பேச்சும் எக்காலமும் அவமதிக்கக்கூடிய தன்மையும், பெரியார் சிலையை உடைப்பேன், பெரியார் சிலை மேலே சாயம் பூசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிய பேச்சுக்கள் அவர் கொச்சைப்படுத்தினது அவ்வளவு மோசமானதா இருந்தது. நம்ம எல்லாம் பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சூழலை 2014 இருந்து பார்த்தோம். இன்னொரு புறத்துல போலி தமிழ் தேசியவாதிகளாக, நாம் உண்மையான தமிழ் தேசியவாதியாக நாம் இன்றும் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக பார்க்கக்கூடியவர்கள் தோழர் வரங்க குணசேகரன் அவர்களும் தோழர் ரேடியோ வெங்கடேசன் அவர்கள். இவங்க தான். ஆனால் தாங்களெல்லாம் தமிழ் தேசியவாதி என்று சொல்லிக்கொண்ட நாம் தமிழர் கட்சி, அது போன்ற ஒரு போலி கூட்டம் திராவிட இயக்கத்தின் மீது அவதூறுகளை வீசுவது, அவர்களை இழிவுபடுத்துவது, கொச்சைப்படுத்துவது. அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நாங்கள் பேச மாட்டோம், கையாள மாட்டோம், அவர் தமிழராக இல்லை என்கின்ற காரணத்தினால் அரசியலில் நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றெல்லாம் பேசி ஒதுக்கி வைத்த சமயத்தில், ஒரு இனப்படுகொலைக்கு பின்னாடி இப்படி ஒரு சீரழிவான அரசியல் நடந்துட்டு இருந்த சமயத்தில் தமிழ்நாட்டின் அரசியலை சரியான திசை வழியில் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருந்துச்சு. அதை பற்றி நானும் தோழர் குடந்தை அரசன் அவர்களும் தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்களும் KM ஷெரீப் போன்றவர்களும் உட்கார்ந்து பேசியிருக்கிறோம். நீண்ட காலமாக பேசணும். தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கட்சி திராவிட கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவோ அதிமுகவோ, இந்த பாரதிய ஜனதா கட்சி சங் பரிவார கும்பல்கள் திராவிட இயக்கத்தையும் தந்தை பெரியாரையும் இழிவுபடுத்துவதை, கொச்சைப்படுத்துவதை பார்த்து எந்த செயல்பாடும் இல்லாமல் அமைதி காத்துக் கொண்டிருந்த சமயத்தில் தான் நாங்கள் முடிவு செய்து பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு என்ற ஒன்றை உருவாக்கணும். 2017 இது குறித்து பேசி காவிரிக்கான ஒரு போராட்டத்தில் கைதாகி நாங்கள் காவல்துறையால் தடுத்து வைக்கிட்டு இருந்த பொழுதுதான் இது நடந்துச்சு. அப்ப நம்ம ஏன் கருப்பு சட்டையை போட்டு நிக்க கூடாது? இவனுக்கு முன்னாடி இவனுக்கு காவி சட்டையை போட்டுட்டு வந்து நிக்கிறானுங்கன்னால், பெரியார் சிலைக்கு காவி சாயத்தை பூசுவான்னா நம்ம ஏன் கருப்பு சட்டையோடு வந்து நிற்கக்கூடாது என்று நாம் பேசணும். இதை நாங்கள் வந்து காவிரி உரிமைக்காக போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டிருந்த ஒரு அரங்கத்தில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது பேசிய பேச்சுக்கள். அன்றைக்கு சங் பரிவார கும்பலை எதிர்த்து பேசுவதற்கு அதிமுகவுக்கு முதுகெலும்பு இல்லை, திமுகவுக்கு நாக்கு வரல. ஆனால் சிலையை உடைக்கிறான், காவி சாயத்தை பூசுறான், கேட்பதற்கு யாரும் இல்லை என்கின்ற அளவிலே அவன் ரவுடி தனமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் திராவிட இயக்கத்தை இழிவுபடுத்திக் கொண்டு இங்கே நாம் தமிழர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மோடியும் தமிழ் தேசியத்தின் பெயரை வைத்துக் கொண்டு இந்த கும்பலம் செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நாங்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் தந்தை பெரியாரின் வழியில் வந்தவர்கள், கருப்பு சட்டையோடு வீதியில் வந்து நிற்போம். பெரியார் சிலையின் மீது கை வைத்தால்
என்ன நடக்கும் என்றே தெரியாது என்று எச்சரிக்கை கொடுப்பதற்கான ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டோம். நாங்கள் பெரிய அமைப்பு கிடையாது, பெரிய பணம்லாம் நம்மளுக்கு கிடையாது, பெரிய ஊடக பலம் கிடையாது. ஒரு அறிக்கை கொடுத்தா நாளைக்கு பத்திரிகைகள்ல 3 கால செய்திகள் நம்மளுக்கு வராது. எத்தனை தான் போராடினாலும், சிறை சென்றாலும், வழக்கு வாங்கினாலும் நம்மை பற்றி மக்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட சமயத்தில் தோழர் குடந்தை அரசன் அவர்கள் இதை முன்கை எடுப்போம் என்று உறுதி கொடுத்து அதற்கான முயற்சியை முன்னெடுத்தோம். ஐயா அரங்க குணசேகரன் அவர்கள் இதர பெரியாரிய தலைவர்களை எல்லாம் அந்த கருஞ்சட்டை பேரணி அந்த கருஞ்சட்டை பேரணியை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியில எல்லாத்தையும் இணைச்சாங்க. இணைத்தவர் மரியாதைக்குரிய தோழர் அரங்க குணசேகரன் அவர்கள். அப்படியாக உருவாகி எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் பேசியாச்சு. ஆனால் யாருக்கும் நம்பிக்கை இல்லை. எத்தனை பேர் திரள போறோம், எத்தனை அமைப்புகள் வரும், எந்த தலைவர்களா வருவாங்க என்கின்ற நம்பிக்கை யாருக்கும் இல்லை. ஆனால் நாங்கள் நம்பினோம், தந்தை பெரியாரினுடைய உழைப்பு வீண் போகாது, தமிழ்நாடு முழுவதும் அதற்காக திரளக்கூடிய ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற நம்பிக்கையில நாங்கள் தொடர்ச்சியாக இயங்கினோம். எங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தையும் பொருளையும் எங்களது தோழர்களுடைய உழைப்பையும் அதை வைத்து இந்த பெரியாரிய உணவாளர் கூட்டமைப்புங்கிற வேலையை முன்னகர்த்தோம். தோழருடைய பண்டித ரட்சகத்தில் தான் அனைத்து வேலைகளும் நடந்தன. எந்த விதமான பண உதவியும் கிடைக்கவில்லை, ஆனாலும் நகர்த்தணும். திருச்சியிலே அந்த மாநாட்டுக்கான தேதி குறித்தாயிற்று, அனுமதி தரவில்லை. நீதிமன்றத்துக்கு சென்று நாயக திருவள்ளுவன் அவர்கள் போராடி அனுமதி பெற்று வருகிறார். மாநாடு அறிவிச்சாச்சு, எல்லா ஊருக்கும் சொல்லியாச்சு, வண்டி வாகனங்களை எல்லாரும் ஏற்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டோம். பெரியாரிய கருத்துக்களில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள், கிட்டத்தட்ட 160 அமைப்புகளை ஒன்றிணைச்சாச்சு. அதுவரை ஒன்றாக நேருக்கு நேராக நின்று பேசாத, முகம் பார்க்காத தலைவர்களை எல்லாம் மேடை ஏற்றுவதற்கான அனுமதியை பெற்றுவிட்டோம். எல்லாம் செஞ்சாச்சு. ஆனால் மாநாடு நடத்துவதற்கான மேடை போடுவதற்கு பணம் கிடையாது. வெறும் 5000 ரூபாய் மட்டும்தான் கையில் இருந்தது. வேற எந்த பணமும் திரளல. இன்றைக்கு திராவிட மாடல் பேசுகிறார்களே, திராவிடம் என்று பேசுகிறார்களே, தந்தை பெரியாரை எல்லா இடத்திலும் போட்டு நாங்கள் தான் பெரியாரினுடைய சீடர் என்று சொல்கிறார்களே, திமுகவில் இருந்து யாரும் வரவில்லை, யாரும் நன்கொடை தரவில்லை. அன்றைக்கு அவர்கள் பிஜேபி எதிர்த்து பேசல. அந்த துணிச்சல் நமக்கு மட்டும்தான் இருந்தது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அன்றைக்கு வெறும் 5000 ரூபாய் வைத்துக் கொண்டு திருச்சியிலே அந்த உழவர் திடலிலே தோழர் குடந்தை அரசன் அவர்கள் என்று சொன்னாங்க, நம்ம நடத்தி காட்டுறோம், பண பிரச்சனை இல்லை, என்றைக்கு வேணாலும் பார்ப்போம், நடத்தி காட்டுறோம் என்று சொன்னாங்க. அதை வைத்து அந்த மேடை போட்டு டிஜிட்டல் ஸ்கிரீன், அவ்வளவு பெரிய ஸ்கிரீனை கொண்டாந்து இறக்கி ஊர்வலம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை. கடந்த 10 ஆண்டுகள் அங்க நடக்கல. ஆனால் நீதிமன்றத்துக்கு சென்று போராடி அனுமதி வாங்கிட்டு வந்தோம். ஊர்வலம் நடத்துறோம், நடத்தி காட்டுறோம். அனுமதி மறுத்தால் அனுமதி மீறி நடத்தி காட்டுகிறோம் என்று சொன்னோம். அந்த துணிச்சலோடு எத்தனை பேர் வருவான் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் நம்பினோம், உழைத்தோம், செயல்பட்டோம். அன்றைக்கு அந்த மேடை இருந்து மாநாடு என்கின்ற ஒரு கட்டமைப்பு அல்லது அதற்கான ஒரு திடல் உருவானது என்றால் அது தோழர் குடந்தை அரசன் என்கின்ற ஒற்றை மனிதன் தான். வேற யாரும் நடந்திருக்க. அதில் பலர் பங்கெடுத்தார்கள், மாற்று கருத்து இல்லை. பலர் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார்கள், மாற்று கருத்து இல்லை. ஆனால் யாரும் அந்த இடத்துல அந்த செலவுக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டு மேடை அமைக்கின்றேன், மாநாடு ஒரு பெரிய கட்சி எப்படி நடத்துமோ அதுபோல மாநாடு திடலை அமைக்க வேண்டும் என்று யாரும் உறுதியெடுத்து நிற்கவில்லை. நின்ற ஒற்றை மனிதன் குடந்தை அரசு. அவர்தான் நின்றார். வெறும் 5000 ரூபாய் கொடுத்து விட்டு பார்த்தா காலையில மாநாட்டு ஆரம்பிக்கிறது காலையில 50 பேர் இருந்தாங்க, பிற்பகலில 200 பேர் இருந்தாங்க. மற்ற தலைவர்கள் எல்லாம் கூட்டம் வருமா என்கின்ற அவநம்பிக்கையில் இருந்தபோது கூட்டம் வரும் என்று சொன்னோம். மே 14 இயக்க தோழர்கள் அங்கு சென்னையிலிருந்து வரக்கூடிய 10 பேருந்துகள் 10 வாகனங்களை காவல்துறை நெருக்கடியினால் அந்த வாகனங்கள் வரல. இப்படி எல்லா இடத்திலும் நெருக்கடி. ஆனால் அதை மீறி திரள ஆரம்பித்தார்கள். 100, 200, 300 என்று ஆரம்பித்து 1000, 2000 என்று ஆரம்பித்து 10,000, 20,000 என்று
அன்றைக்கு கருப்பு சட்டையோடு தோழர்கள் திரண்டார்கள். உழவர் திரளுக்கு ஆயிரம் தோழர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து திரண்டு வந்தார்கள். தமிழ்நாட்டுக்கு வெளியிலிருந்து வந்தார்கள். அன்றைக்கு 20-30,000 பேர் அங்கே ஊர்வலத்தில் திரண்டு நின்று இது பெரியார் மண் என்று முழங்கினோம். எந்த கட்சியும் பணம் தரல. நான் பொது மேடையில் சொல்றேன், இன்றைக்கு திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய அந்த கட்சி இத்தனை ஆண்டு கால தந்தை பெரியாரை முன்வைத்து அவர் அரசியலால் உழைத்து பணம் சேர்த்த, நிதி சேர்த்த, சொத்து சேர்த்த கட்சி நிதி தரவில்லை. தோழர் குழந்தை அரசனை போன்ற இந்த தோழர்கள் தான் துணையாக நின்றார்கள். நீங்கள் தான் உங்க கையில் இருந்து பணத்தை போட்டு உங்கள் ஊரில் வாகனத்தை ஏற்பாடு செய்து கருப்பு சட்டை போட்டு கொண்டு வந்து நின்னீங்க. அப்படி 20-30,000 பேர் அன்றைக்கு திரண்டு அந்த 2 கிலோமீட்டர் ஊர்வலம் வந்து ஆயிரக்கணக்கான தோழர்கள் திரண்டு நின்று பெரியாரியலை தூக்கி சுமந்த அனைத்து தலைமைகளும் ஆளுமைகளும் பேராசிரியர்களும் மேடையில கிட்டத்தட்ட 55-57 பேர் திரண்டார்கள். இத்தனை பேரையும் திரட்டை நிறுத்தி அந்த மாநாட்டை நடத்தி காட்டணும். அது வரைக்கும் கையில் இருந்து செலவு பண்ண பணம் வெறும் 5,000 ரூபாய். அந்த மேடைக்கு அந்த மேடையை வெறும் 5,000 ரூபாய் வைத்து அதை நடத்தி முடித்ததற்கு பிறகுதான் பணம் எல்லாரிடமும் பிச்சையாக கேட்டு எடுத்து அந்த பணத்தை செட்டில் பண்ணி முடிச்சாரு தோழர் குழந்தை அரசன் அவர்கள். இது வரலாறுங்க. இந்த வரலாறில் உங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. உங்களில் பலருக்கு இப்படி கருச்சட்ட பேரணி நடத்தினமே, அதனால என்ன ஆச்சு, என்ன விளைவு என்று நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். அதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அது நடந்ததுக்கு பின்னாடி 2018 டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி நாம் நடத்தின ஊர்வலத்துக்கு பின்னாடி தான் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம் என்ற வார்த்தையை பொதுவெளியில பேசுவதற்கு துணிச்சல் வந்தது. தந்தை பெரியாரை அவர்கள் பொதுவெளியில முன்னெடுப்பதற்கு துணிச்சல் வந்தது. 2019 தேர்தலை அவர்கள் பாஜக எதிராக நின்று வென்றுவிட முடியும் என்கின்ற நம்பிக்கை வந்தது. 40 தொகுதிகளில் 39 தொகுதிகளை வெல்லுவதற்கான காரணம் அந்த கருஞ்சட்டை பேரணி. அந்த கருஞ்சட்டை பேரணி நடத்தி காட்டியவர்கள் இவர்கள். இப்ப சொல்லுங்க, இன்றைக்கு திமுக அவரை அங்கீகரிக்க மறுத்திருக்கலாம் அல்லது தவிர்த்திருக்கலாம். இந்த மேடையில் அவர்கள் வந்திருக்க வேண்டும், வந்து நின்றிருக்க வேண்டும். 2014 இருந்து 2019 வரை திமுக பேசவில்லை. ஆனால் நாங்கள் பேசினோம், நாங்கள் போராடினோம். எத்தனை அவதூறுகளை எதிர்கொண்டோம், எத்தனை வழக்குகளை எதிர்கொண்டோம். நாங்கள் நிலைநிறுத்தி காட்டினோம் இது பெரியார் மண் என்று சொல்லி. நாங்கள் நிலைநிறுத்தி காட்டினோம் திராவிட முற்போக்கு அரசியல் என்று சொல்லி. நாங்கள் சொன்னோம் இது திராவிட மாடல் என்று. அந்த ஆளுமைகள் தான் இவர்கள். அதை செய்தி காட்டியவர்கள் நீங்கள். நீங்கள் இல்லை என்றால் இது சாத்தியமே கிடையாது. இன்னைக்கு பெரிய கட்சியில பேசலாங்க, துணிஞ்சு நிக்கிறது நம்ம மட்டும்தாங்க. எதற்கும் தயாராக, எந்த வழக்கிற்கும் தயாராக துணிஞ்சு நிற்கக்கூடிய கூட்டம் நாம் மட்டும்தான். அந்த திமிருதான் நமது அரசியலை முன்னகர்த்தி கொண்டிருக்கிறதே ஒழிய அவர்களது பணமோ அவர்களது அதிகாரமோ அதை முன்னகர்த்தவில்லை. நம்மை கண்டுதான் இந்த சங்கி கூட்டம் அலறுகிறது. நம்மை கண்டுதான் பாரதிய ஜனதா கட்சி பயந்து பின்வாங்குகிறது. இந்த வடவர் கூட்டம், ஆரிய கூட்டம் ஓரடி பின்னால் வைக்கும் என்றால் புலிகளாய் நீங்கள் முன்னகருவதுதான் காரணமே ஒழிய வேற எதுவும் கிடையாது. அந்த துணிச்சலோட இல்லைங்க, அந்த திமிரோட இல்லைங்க. இது நம்ம ஊரு, நம்ம மண்ணு. இது நம்ம ஊர், நம்ம மண். நாம பிரச்சாரத்துக்கு போனோம். 4 மாதத்துக்கு முன்பு பிப்ரவரி மாசத்துல பிரச்சாரத்துக்கு போனோம். கோயம்புத்தூருக்குள்ள போறோன்னு உடனே சங்கி பயலுங்க நீ எப்படி இங்க வந்துடலாம், நீ எப்படி இங்க பிரச்சாரம் பண்ணலாம் நெருக்கடி கொடுத்துட்டே இருந்தானுங்க. நாங்க இங்க தஞ்சாவூர் பகுதியிலே பிரச்சாரத்தை முடித்து விட்டு நாங்கள் நேரடியாக அந்த ஒண்டிப்புதூரில், கோயம்புத்தூர்ல கூட ஒண்டிப்புதூர் நேர பிரச்சார களத்துல போய் நேரம் இறங்குறோம். பார்த்தா 200 பேர் வந்து நிக்கிறானுங்க. நாங்கள் போனது 20 பேர். நாங்கள் கூட்டத்தை கூட்டிட்டே போகிறதுக்கு நாங்கள் அண்ணாமலை கிடையாது, மக்கள் தான் எங்க கூட்டம். மக்களை நம்பி தான் போறோம். அண்ணாமலை 300 பேரோட தான் போவார். ஏன்னா அவருக்கு பயம், அடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு. இது எங்க ஊர், எங்க மண்ணு. நாங்க எவனை பார்த்து பயப்படும்? நாங்க எவனை பார்த்து, நாங்க எதுக்கு கூட்டத்தை கூட்டிட்டு போனோம்? மக்கள் தான் எங்கள் கூட்டம், மக்கள் தான் எங்கள் பாதுகாப்பு. போய் நின்னோம். வந்தானுங்க மோசமாக மிரட்டுவதாக எங்களை மிரட்டி பயமுறுத்தி வெளியேற்ற முடியும் நினைச்சானுங்க. ஒரு அடி பின்னால் வைக்கவில்லை, 3 அடி முன்னால் வைத்தோம். ஓடி போனானே. தமிழ்நாட்டில் இத்தனை கட்சிகள் பேசினாங்களே, ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக பேசுகிறது,
ஐயா எடப்பாடி அவர்கள் சொல்ல நாங்கள் தான் பிஜேபி எதிர்த்து நிற்கிறோம் எல்லாம் சொன்ன. இவர்களை எதிர்த்தெல்லாம் பிஜேபி போகவில்லை, நம்மை பார்த்து தான் பிஜேபி பயந்து வந்திருக்கு. அந்த தேர்தலில் அது ஒண்ணுதான் ஒரே சம்பவம், அது ஒண்ணுதான் சம்பவம். பிஜேபிக்காரன் பயப்படலைனால் நாம பிஜேபிக்கு பாதிப்பை கொடுப்போம் என்கின்ற நம்பிக்கை இல்லைன்னா அவன் ஏன் வந்தான்? வெறும் 20 பேர் போய் நின்னோம். அந்த 20 பேரை பார்த்து ஏன் பாஜக காரன் பயந்தான் அப்படிங்கிற யோசிச்சீங்கன்னால் நீங்கள் இருக்கக்கூடிய கட்சியினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும். நீங்கள் இருக்கக்கூடிய கட்சியினுடைய முக்கியத்துவம் அதுதான். நம்ம எண்ணிக்கை பெருசா பெரிய பல லட்சம் பேர் திரட்டி காட்டக்கூடிய வலிமை, நம்மளுக்கு பொருளாதார வலிமை வேணா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு அரசியல அசைச்சு பார்க்கக்கூடிய தன்மை, அதிகாரம், துணிச்சல் நமக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதற்கான நேர்மை நமக்கு இருக்கு. அவர் சமரசம் பண்ணி இருந்தா இன்னைக்கு கோடி கோடியா சம்பாதிச்சிருக்க முடியும், கோடி கோடியாக சம்பாதித்திருக்க முடியும். அவருக்கு வாய்ப்பு இல்லாமல்லாம் இல்லை, அவருக்கு வாய்ப்பு இல்லாமல்லாம் இல்லை. அவர் என்னன்னா பண்ணையார் மாதிரி நடந்துக்க மாட்டார், அது ஒண்ணுதான் பிரச்சனை. ஆனால் இங்க அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க பண்ணையாரா நடந்துக்குவாங்க, அவர் தொண்டராக நடந்து கொள்கிறார். ஆனால் எதிரிகளுக்கு தெரியும் அவர் யார் என்று, எதிரிகளுக்கு தெரியும் நாம் யார் என்று. இத்தனை காலம் இந்த 12-14 வருடங்களாக தமிழினத்தின் எதிரிகளை கண்டு அவர்களுக்கு எதிரான போராட்டத்தை கட்டமைத்து வீதியில இறங்கி நேருக்கு நேராக மோதி அவளை விரட்டி இருக்கிறோம். இத்தனை ஆண்டுகள் நம்ம நிரூபிச்சாச்சு. இதற்கு பிறகு சட்டமன்றத்திற்குள் தோழர் குடந்தை அரசன் உள்ளே நுழைய வேண்டும். அதுக்கு அவர் ஆசைப்பட மாட்டார். ஆனால் நீங்கள் ஆசைப்பட வேண்டும், நீங்கள் ஆசைப்பட வேண்டும். அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஓடிட்டு இருப்பார். ஆனால் அந்த தொகுதியிலே வெற்றி பெறுவதற்கான வேலைகளை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். மே 14 சொல்லுது, வருகின்ற 2026 தேர்தலில் அவர் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே செல்லணும். அதற்குரிய வேலையையும் பொறுப்பையும் நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். கட்சி தான் செய்யணும். தலைவரே இறங்கி வந்து எல்லா வேலையும் செய்ய வேண்டும் என்றால் நாம் எதிர்க்கின்றோம், நாம் எதிர்க்கின்றோம். இத்தனை ஆண்டு காலம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் அவரோடு நின்றீர்கள். அவரும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழக மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். இனி அவரது குரல் ஒலிக்க வேண்டிய இடம் சட்டமன்றம். நமக்கு இலக்கு வேணும், நமக்கென்று இலக்கு வேணும். இத்தனை ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் அவர் இருந்திருக்கிறார், அவரது நேர்மையை உணர்த்தி இருக்கிறார், நிரூபித்து இருக்கிறார். அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவரை கொண்டு செல்வதற்கு எத்தனையோ முயற்சிகள் நடந்தன, நான் பார்த்திருக்கின்றேன். திமுக அவரை அரவணைக்கவில்லை, அதிமுக அவரது முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை. கம்பராமாயணத்தை யார் எழுதுனது இன்னும் அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க, அவர்கள் இன்னும் அதுவே கண்டுபிடிக்க முடியல. அவர்களுக்கு எப்படி ஒரு போராளியை தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. 2 பெரிய கட்சிகளும் இன்னும் அவருடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நீங்கள் அவரது முக்கியத்துவத்தை தமிழ்நாட்டுக்கு உணர்த்துகின்ற வகையிலே தேர்தலிலே பெரும் வெற்றி அடையக்கூடிய வகையில் நீங்கள் செயலாற்ற வேண்டும். இன்னும் 2 வருஷம் இருக்குது, நினைச்சா நம்ம சாதிக்கலாம். இந்த கட்சிக்காரனுக்கு நம்ம கூட்டணி கூப்பிடுறாங்களா இல்லையாங்கிற பத்தி கவலைப்படாதீங்க. நாம் தான் இந்த மண்ணினுடைய அரசனாக நின்று வெற்றி பெற வேண்டும். நீங்க உழைத்திருக்கிறீர்கள், உங்கள் மீது யாரும் கெட்ட பேர் சொல்லிட முடியாது, விமர்சனம் வைத்து விட முடியாது. அவர் மீது எந்த விமர்சனத்தையும் யாரும் சொல்லிவிட முடியாது. எந்த அழுக்கும் கரையும் அவர் மீது கிடையாது. இப்படிப்பட்ட ஒருத்தர் சட்டமன்றத்துக்கு போகாம வேற யார் போறது? வேற யார் போறது? மே 14 இயக்கம் துணை நிற்கும். உங்களோடு நாங்கள் தேர்தல் களத்துக்கு வருவோம். அவர் கூட்டணியில் இணைந்தாலும் இல்லாமல் போனாலும் அவர் தேர்தல் களம் காண வேண்டும், அதுல பெருவெற்றி பெற வேண்டும். ஏன்னா இப்படிப்பட்ட தோழர்கள் சட்டமன்றத்துக்கு போகும் பொழுதுதான் சட்டசபையில் நேர்மையான குரல்கள் எழும், சாமானிய மக்களினுடைய கோரிக்கைகள் நிறைவேறும், அது நடக்கும். அப்ப இது பதவி ஆசைக்காக நான் பேசல. இந்த மண்ணு என் கையில கிடைச்சிருச்சுன்னா நான் மாத்திருவேன் சொல்லக்கூடிய சீன் அப்படிங்கிற டயலாக் எல்லாம் பேசக்கூடிய ஆட்கள் அல்ல. மக்களுடைய பிரதிநிதியாக நாங்கள் போக வேண்டும். எங்களது தோழர்கள் சட்டசபைக்குள்ள போனோம். மே 17 இயக்கம் யாரோடெல்லாம் சேர்ந்து களம் காண்கிறதோ அந்த இயக்க தோழர்கள் எல்லாம் சட்டசபையிலே அவர்கள் சென்று அமர வேண்டும், மக்களுக்காக போராட வேண்டும், அவர்கள் குரல் எழ வேண்டும். இதற்காக மே 17 இயக்கம் தொடர்ச்சியாக போராடும். மே 17 இயக்கம் உங்களோடு
அனைத்து அரங்கிலும் துணை நிற்கும். எல்லா இடத்திலும் நாம் துணை நின்றிருக்கின்றோம், இனியும் நிற்போம். இனி வரும் காலத்தில் அதுதான் உங்களது இலக்காக இருக்கும், அதுதான் எங்களுக்கும் இலக்காக இருக்கும். எங்களுக்கும் அதான் இலக்கு. இப்ப கருஞ்சட்டை பேரணின்னு ஒண்ணு நடத்தி காட்டி ஜெயிச்சிருக்கோம். தமிழ்நாடு அரசியல் திருப்பி இருக்கின்றோம். அதுக்கான உரிய அங்கீகாரத்தை அந்த கட்சிகள் கொடுக்காமல் போயிருக்கலாம். ஆனால் நாம புரிந்து கொள்ள வேண்டும், என்றைக்கு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனால், அரசியலில் நேர்மையாக இருந்தா என்ன சொல்லுவாங்கன்னா பொழைக்க தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. அந்த பட்டம் நமக்கு வேண்டாம். நாம் வெற்றி பெற தெரிந்தவர்களாக வரலாறு எழுத வேண்டும். நாம் நல்லவர்களாக இருந்தால் மட்டும் பத்தாது, திறமையானவர்களாக இருக்க வேண்டும். நல்லவர்கள் வெற்றி பெற வேண்டும். நல்லவர்கள் வெற்றி பெற வேண்டும். அதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும். இத்தனை பேர் இருக்கிறீங்க. இன்றைக்கு எந்த கட்சியும் ஒரு கூட்டம் நடத்தினால், பெரிய கட்சி, அதிகாரத்தில் இருந்த கட்சியில் இருக்கின்ற கட்சி, காசு கொடுக்காம ஆட்களை திரட்ட முடியாது. காசு கொடுக்காம ஆட்களை திரட்ட முடியாது. மேடை பிரம்மாண்டமா போடுவாங்க, லைட் போடுவாங்க, மைக் செட் போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க, எல்லா மீடியாவும் வந்துடும். ஆனால் கூட்டத்துக்கு காசு கொடுத்தா கூட்டிட்டு வரணும். அந்த கூட்டத்தில் வந்து அமரக்கூடியவர்கள் யாரும் மேடையில் என்ன பேசுகிறார்கள், தலைவர்கள் எதை சொல்லுகிறார்கள் என்பதை பற்றி அக்கறையே இல்லாம உட்கார்ந்துருப்பாங்க. எல்லா பெரிய கட்சியினுடைய கூட்டமும் 8:30 மணிக்குள்ள மூடிடணும். 8:30 மணிக்குள்ளார அந்த கூட்டங்கள் நிறைவு செய்யப்படணும். இல்லை என்றால் கூட்டமே இருக்காது, கிளம்பி போயிடுவாங்க. காசு கொடுத்து கூட்டி வந்த கூட்டம் கிளம்பி போயிடும். ஆனால் 10 மணியோ 11 மணியோ இருந்து இறுதி வரை அந்த அரசியல் நிகழ்வை நிகழ்த்தி காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தான். நமது அரங்கம் தான் அப்படி நடக்குது, வேற யாருக்கு அப்படி கிடையாது. வேற எந்த கட்சிக்கும் அப்படி நடக்கிறது இல்லை. அதனால காசு கொடுத்து கூட்டக்கூடிய கூட்டத்தை பார்த்தெல்லாம் நாம் அச்சப்பட்டு விடக்கூடாது. அவர்களை பார்த்து நாம் பின்வாங்கி விடக்கூடாது. நாம கூட்டம் வேற. அவர்கள் 50,000 பேரை கூட்டினாலும் அதற்கு பெரிய செலவு செஞ்சாலும், ஆனால் நாம் 500 பேரை கூட்டினாலும் எந்த செலவும் மக்களுக்காக செலவு செய்ய வேண்டியதில்லை. நாம் கொள்கைக்காக கூடுகின்ற கூட்டம், லட்சியத்துக்காக கூடுகின்ற கூட்டம், நேர்மைக்காக கூடுகின்ற கூட்டம், வேற என்ன? அப்படிப்பட்ட தோழர்கள் நீங்கள். உங்களுக்கு நெஞ்சை நிமிர்த்தி இந்த அரசியலை கைப்பற்ற வேண்டும் என்ற துணிச்சல் வேண்டும். இந்த அரசியல் நமக்கானதுங்க, நம்முடையது. அதில் எந்த இடத்திலும் உங்களை குறைத்து மதிப்பிட்டு விடாதீர்கள். இந்த அரசியலை கைப்பற்றுங்கள், அதிகாரத்தை கைப்பற்றுங்கள். சட்டசபைக்குள் தோழர் குடந்தை அரசன் அவருடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்பதை நமது இலட்சியமாக உங்களது தோழர்களும் உங்களது பணிகளுக்கு உறுதுணையாக மேற்பதற்கு தோழர்களும் களத்தில் இறங்கி செயல்படுவார் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.